கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் பேசிய 4ஆம் வார்த்தை தத்தளிப்பு. இதற்கு ஆதாரமான வசனம் மத்தேயு 27:46 மற்றும் மார்க்கு 15:34. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தேவனை பார்த்து இயேசு ஏன் இப்படி கூறினார் என்று பார்ப்பதற்கு முன்பாக இயேசு சொன்ன ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை பற்றிய சிறு குறிப்புகள். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஹெப்ரேயு, அராமிக், கிரேக் மற்றும் லத்தீன் மொழிகள் பேசப்பட்டது. ஆனால் அராமிக் மொழி அதிகமாக பேசப்பட்டது. இயேசு பேசிய இந்த 4ஆம் வார்த்தை ஹெப்ரே மொழியும் அல்ல, அராமிக் மொழியும் அல்ல, அது கிரேக்க வார்த்தை. இயேசு பேசிய மற்ற 6 வார்த்தைகளையும் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இந்த 4ஆம் வார்த்தை மட்டும் அவர் பேசின அராமிக் வார்த்தையிலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. இயேசு பேசின வார்த்தைகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக தி டார்கஸ்ட் டே, அதாவது அந்தகார இருள் என்றால் என்ன என்று பார்ப்போம். மத்தேயு 27:45 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் என்று எதை குறிப்பிடுகிறது? நண்பகல் முதல் பிற்பகல் வரை. இதற்கு எடுத்துக்காட்டாக இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பில் நண்பகல் 12 மணியிலிருந்து பூமி எங்கும் இருள் சூழ்ந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் நீடித்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்நாட்டு யூதா முறைப்படி 6ஆம் மணி என்பது நண்பகல் 12 மணி மற்றும் 9ஆம் மணி என்பது பிற்பகல் 3 மணி என்று கூறுகிறது. மேலே நம்ம பார்த்ததுல நீடித்திருந்தது என்று இருக்குது. பிற்பகலில் பூமி ஃபுல்லாக அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. அது இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பஸ்கா நேரத்தில் சூரிய கிரகணம் வந்தாலும் அது வந்துட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான். இப்போ உலகம் முழுவதும் மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்தின் காரணம் என்ன? ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நம்மேல் உள்ள பாவங்களை போக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படி பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரை உள்ள அனைத்து மக்களின் சகல பாவங்களையும் உலகத்தின் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்த இயேசுவின் மீது சுமக்கப்பட்டதால் பாவ இருள் அவரை முழுவதுமாக மூடிக்கொண்டது. உலகத்தின் ஒளியையும் வெளிச்சத்தையும் இருள் மூடியதால் உலகமே இருள் சூழ்ந்த நிலையில் காணப்பட்டது. இப்போது இயேசு பேசிய வார்த்தையை பற்றி பார்க்கலாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார். ஏன் இந்த வார்த்தையை இயேசு கூறினார்? இந்த பூமியில் இயேசு ஜீவித்த காலத்தில் அவர் தம்முடைய பிதாவோடு இடைவிடாத தொடர்பும் ஐக்கியமும் கொண்டு வாழ்ந்தார். இதற்கு ஆதாரமாக யோவான் 8:16 நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம்னா ஐ ஆம் அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு இருக்குது. எப்போதும் பிதாவின் பிரசனத்தில் இயேசு நிறைந்திருந்தார். ஆனால் உலகத்தின் பாவம் முழுவதும் இயேசுவின் மீது சுமக்கப்பட்ட போது தேவ பிரசனம் அவரை விட்டு மறைந்தது. பாவத்தின் சின்னமாய் உள்ளம் உடைந்தவராய் பிதாவின் பிரசனத்தை இழந்து சிலுவையில் இயேசு தனிமையில் காணப்படுகிறார். ஏன் பிதாவோடும் இயேசுவோடும் இருந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது? ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் இயேசுவை மூடினதால் பிதாவாகிய தேவனுடைய முகம் இயேசுவினிடத்திலிருந்து மறைகிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இயேசுவிடம் இருந்து தம்முடைய அன்பை பிதாவாகிய தேவன் துண்டிக்கிறார். இதில் நாம் சிந்திக்க வேண்டியது, இயேசு சிலுவை பாடு வேதனைகளை அடைவதற்கு முன்பாக அவரை முந்தின நாள் இரவில் தோட்டத்தில் வைத்து கைது செய்தார்கள். அப்பொழுது கூட இயேசுவுக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. சீஷர்கள் அவரை விட்டு ஓடின போதும் இயேசு வந்துட்டு கலங்கி நிற்கவில்லை. அவரை சாட்டையால் அடித்த போதும் அவர் முகத்தில் துப்பின போதும் கைகளிலும் கால்களிலும் ஆணியடித்து வேலையிலும் இயேசு வந்துட்டு சோர்ந்து போகலை. ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை குறித்து கேட்கல.
ஆனா ஏன் ஏசப்பா இந்த நேரத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தம்முடைய பிதாவை நோக்கி கூப்பிடுறாங்கன்னா, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளா இருந்தாலும் நம்ம நம்பின நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சின்ன நம்பிக்கை வச்ச மனிதர்கள் கூட நம்ம மேலே ஒரு திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நம்மள்ட்ட பேசாமல் நம்ம போய் பேசினாலும் அவங்க வந்துட்டு தன்னுடைய முகத்தை கூட காட்டாமல் நம்மகிட்டலேருந்து பிரிஞ்சு போனால் அது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன் நம்ம கூட இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கூட நெருங்கி இருந்துட்டு ஏன் இப்போ இவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் இயேசுவானவர் வந்துட்டு 3.5 வருஷம் தம்முடைய ஊழிய பாதையில் பிதாவோடு இடைவிடாத தொடர்பும் முகமுகமாய் ஐக்கியமாய் இருந்தார். இந்த வேளையில இயேசு வந்துட்டு இயேசுவிடத்திலிருந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது இயேசு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு. அதை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று பிதாவை பார்த்து இயேசு கேட்கிறார். இதிலிருந்து நாம் புரிய வேண்டியது என்னன்னா, நாமும் நம்முடைய இயேசுவோடு எப்போதும் முகமுகமாய் அவரை நோக்கி பார்த்து இதே போலதான் நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் நம்மிடத்திலிருந்து இயேசு தம்முடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. நம்மளும் பாவம் செய்யாமல் இயேசுவோடு இடைவிடாத அன்பும் ஐக்கியமும் கொண்டு இருக்க வேண்டும். ஆமென்.